சனி வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் வந்தால், பதவியில் மாற்றம், வசதியில் மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம் இந்த மாரி மாற்றங்கள தரக்கூடியவர் தான் சனி. இவர மட்டும் வச்சே நீங்க எல்லாமே நல்லதே நடந்துரும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமானா, முடியாது. மிதுனம். சனி ஃபேவரபிளா? அன்ஃபேவரபிளா? முதல்ல அத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 8 குடையவன் போராட்டங்களும், சிரமங்களையும் கண்டிப்பா சனி தருவார். 8 குடையவனா வந்துட்டார் இல்லையா? கண்டிப்பா தருவார். குறைஞ்சபட்சம் அந்த ராசிக்காவது தருவார். 9 கூடியவன் அதே சிரமமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சனி, அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சேர்த்தே தருவார். 2ம் தருவார். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கடினமான சூழ்நிலையை உருவாக்குவார். அதே உருவாக்கக்கூடிய சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அது நல்ல விதமான பலன ஷூரா உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸையும் குடுப்பார். 10ஆம் இடத்தில் சனி வர்றதுனால, பதவி, வேலைலாம் அப்படியே மாற்றம் செய்யணும் கடகடன்னு நம்பிட்டே இருக்கவங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கவங்களுக்குலாம் வேக வேகமா அந்த பலன வந்து மாத்தி குடுத்துருவார். இதெல்லாம் கூட ரொம்ப நல்ல பலனா இருக்கு. ஓவரால் இவர் வேற ஏதாவது தொடர்புக்கு அதிபதியா வராரான்னு பார்த்தீங்கன்னா, சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு 4ல விழும். 4ங்கிறது வீடு மாற்றம். நெறைய பேருக்கு வந்து இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இந்த வீடு எனக்கு சரியா இல்ல, இந்த வீடு எனக்கு லக்கியா இல்லன்னு நெனச்சீங்கன்னா, அந்த வீடு மாற்றம் செய்றதுக்கு ஒரு வழி காமிப்பார். வாகன மாற்றம். நெறைய பேருக்கு இந்த வாகனம் பழசாயிடுச்சு. மாத்திட்டா நல்லாருக்கும். ரொம்ப நாளா யூஸ் பண்றேன். எனக்கு செட் ஆகல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது மாற்றம் செய்றதுக்கு ஒரு சான்ஸ் குடுப்பார். அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது சனியுடைய பார்வை 12த் ஹவுஸ். பயணம். வெளிநாடு போணும். ரொம்ப நான் வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போணும். வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மூவ் பண்ணணும். எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும். இந்த மாரி ஒரு பயணம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வேணும். இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் சனி நிச்சயமா உதவி செய்வார். என்ன காரணம்னா, அவர் 10ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பதிக்கிறதுனால, பயணம், விரயம் இல்லன்னா நீங்க வந்து ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து சனியுடைய பார்வை 7ஆம் இடம் 7த் ஹவுஸ்ல பார்ட்னர்ஷிப் சேஞ்சிங் ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் மாறுறாங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்ப சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில அப்படியே சின்ன சின்ன ஒரு 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 சண்டை சச்சரவுலாம் லேசா அப்படியே எட்டி பாக்குது. காரணம் என்னன்னா, 7ஆம் இடத்தில் சனி பார்வை உண்டு. 7ஆம் இடத்தில் சனி பார்வை உண்டு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸோட லைஃப் பார்ட்னரோட சில சில ஒ சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அப்படியே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஓவரால் சனி உங்களுக்கு மாற்றங்களுக்கு உங்க மைண்ட பிரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி இருந்துட்டே இருக்கும். நீங்க ரொம்ப நாளா சிந்திச்சுட்டு இருப்பீங்க. எப்படியாவது இத மாத்திடணும், இந்த ஃபீல்ட மாத்திடணும், இந்த பிசினஸ மாத்திடணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும், ஃபாரின் போயிடணும். ஏதோ ஒரு ஒரு இதோ திங்கிங் ஓடிட்டே இருக்கு. அது பர்ட்டிகுலரா அந்த அந்த புரொஃபஷனல் லைஃப்ப பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த உங்களுடைய கரியர், உங்க மனி, உங்க வெல்த்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த சேஞ்சஸ இது வந்து கொண்டு வரதுக்கு உங்கள ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். வீடு மாற்றம். சில பேருக்கு வீடு மாற்றம். அப்ப அதுக்கு வந்து 10ல எப்போ சனி சார்ஜ் எடுக்குதோ, அந்த நாள் முதல் உங்களுக்கு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். பெஸ்ட் விஷஸ்.